ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா குமாரி சமையலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குலோப் ஜாம் செய்ய முடிவெடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு சர்க்கரை பாவை காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறமா குலோப் ஜாம் பவுட்ரு கடையில் விற்கும். அந்த பவுடரை வாங்கி கொஞ்சம் நெய், சும்மா பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி உருண்டையாக வேசல் இல்லாமல் அழகாக பிடிச்சி லைனாக அடுக்கிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அந்த பிடிச்ச உருண்டை எல்லாத்தையும் போட்டு அப்படியே சிறுவாக வைக்கணும். வச்சாதான் உள்ளுக்குள்ளே வெந்து நல்லா ப்ரௌனாக வரும். ப்ரௌனாக வந்துச்சுன்னு எடுத்துட்டோம்னா உள்ளே வேகாது. அதனால் நல்லா ப்ரௌனாக வந்தோன்னும் அந்த குலோப் ஜாம் எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்து அந்த ஆற வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதில் எடுத்து அந்த குலோப் ஜாமை ப்ரௌன் நிறமாக வந்துச்சு பார்த்திங்களா, அதை அப்படியே அந்த கரண்டி விட்டு நல்லா கிளறி எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்து ஒரு நல்ல ப்ரௌன் ஷேப்பில் வந்துடும். வந்துட்டோன்னு ஒரு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை பாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்று ஒன்றா போடணும். அப்புறமா மொத்தத்தை எடுத்து கொட்டிட்டோம்னா மூடிட்டு நாளைக்கு பார்த்தா புசு புசுன்னு குலோப் ஜாம் ரெடி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.